ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஒயிட் ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் ரவை எடுத்துகிட்டு நல்லா சூடான வானலில் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறிச்சுன்னா போதும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் நல்லா சாப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ரவா கிச்சடி வந்துட்டு ஒயிட் கலரில் தான் செய்ய போகிறோம். நான் பார்த்த ரெசிபி எல்லாத்துலேயுமே எல்லோ கலரில் இருந்துச்சு. எப்பயுமே ஒயிட் ரவையில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலராகவே ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும். கேரட் பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணும்போது அது நல்லா ஹெல்த்தியான ஆப்ஷனாக கூட இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க, நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். நார்மல் உப்புமா செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வதக்கிறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை லைட்டாக ஒரு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்துலேயோ ஒரு குக்கரில் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ நீங்கள் வச்சு அதை வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். ப்ளஸ்ஸு நல்ல அது வந்துட்டு நல்லா அரோமேட்டிக்காகவும் இருக்கும். அதோட சத்தும் எதுவுமே வீணாகாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உப்புமாக்கு தாளிப்போம் இல்லையா, ஸோ கடுகு போட்டுட்டு ஆயில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் போடுறோம். அது கூட ஆனியனும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு எவ்வளவோ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ நம்ம எப்போயும் ரவா உப்புமாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுவோம் காரத்துக்கு. ஸோ அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறமா இது சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் ஒரு ஆவியில் விட்டு நம்ம பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் வெஜிடபிள்ஸு. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம டைரெக்டாக காய் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் கரம் மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட வாசனை போனதுமே நீங்கள் நல்லா தண்ணி எப்போயுமே நம்ம ரவைக்கு வைப்போம் இல்லையா, ஒரு டம்ளர் ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அதோட அளவு. ஸோ ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி அதை போட்டுட்டு நல்லா இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கொதித்து வரணும். ஃபஸ்ட்டு கொதித்து வர டைமில் நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. அந்த ரவையும் அந்த வெஜிடபிளும் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரட்டும். ஸோ கலந்து வரும்போது நீங்கள் கொஞ்சமாக ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு இதை வேக விட்ருங்க. அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக மல்லி இலையை மேலே தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையான ஒயிட் ரவா கிச்சடி ரெடி. வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள். நம்ம வந்துட்டு அதை சட்னியோட சேர்த்து சாப்பிட்டோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக் பண்ணிக்கோங்க.